ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மீனாட்சி மஹி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கூட்டுக்கறி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். காய்கறி யூஸ் பண்ணி ரொம்பவுமே சிம்பிளான ஒரு சைட் டிஷ் செய்ய போகிறோம். இது சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. வாங்க இந்த சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைட் டிஷ் செய்யறதுக்காக ஒரு வானல் எடுத்துட்டு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயாக இருந்தால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் ஒரு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சோம்பு ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை. பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக தான், உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி அதோட சேர்த்துப்போம். இப்போ இது நல்ல ஓரளவுக்கு கலர் வரட்டும். கலர் வந்ததும் இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி வெட்டி அதோட சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்க்கிறேன். நீங்கள் காரத்துக்காக குழம்புத்தூள், மிளகாய் தூள் சேர்க்கலாம். மல்லித்தூளும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இந்த குழம்பு தூளோட வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வெட்டி இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதும் இதில் ஒரு பெரிய சைஸ் கேப்சிகம் வெட்டி இதோட சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சோயா ஊற வச்சு அதோட சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து வேக வைப்போம். இப்போ இதோட டேஸ்ட்டுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டு வேக வைக்கலாம். அது வறுபட்டு வரும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவியோட திக்னஸ் பொறுத்து தான் தண்ணி நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துப்போம். இது நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்குது. இப்போ துருவி வச்ச தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். தேங்காய் பால் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே தேங்காயை அரைச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் காயில் நல்லா வெந்து ஃபைனலாக தேங்காவை சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அதிகமாக கொதிக்கும் போது தேங்காய் திரிஞ்சிடும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் இதை கலந்து விட்டு இறக்கிட்டு பரிமாறிடலாங்க. ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் இது. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.